இன்னைக்கு இருக்கிற இந்த டெவலப்பான ஜென்ரேஷன்லயே எவ்வளவு ஜாதி வெறிகள் இருக்கு. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி அது எவ்வளவு தீவிரமா இருந்திருக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க. மேல் ஜாதிக்காரங்க எப்படி கீழ் ஜாதிக்காரங்களை எவ்வளவு கொடுமை பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட கீழ் ஜாதி இடத்துல பிறந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி லண்டன்ல போய் படிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை படிச்சு அவங்களுடைய இன மக்களுக்கு விடுதலை வாங்கி தந்தவர்றாங்க பீம் ராம்ஜி அம்பேத்கர். அவரை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருத்தனை அவமானப்படுத்த முடியும், அவனை ஊரை விட்டே ஒதுக்கி வைக்க முடியும், ஆனா அவனுடைய அறிவை மட்டும் பறிக்கவே முடியாது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாங்க நம்மளுடைய பீம் ராம்ஜி அம்பேத்கர். 1891 ஏப்ரல் 14 பீம் ராம்ஜி அம்பேத்கர் மாவுன்ற இடத்துல, அதாவது மத்திய பிரதேசத்துல மாவ் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு. அப்ப அவர் ரொம்பவே சின்ன பையனா இருக்கிறப்பயே ஜாதி வெறிகள் பல விஷயங்கள் இருந்துச்சு. மேல் ஜாதிக்காரங்கள் எல்லாம் ஸ்கூலுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா நம்ம பீம் ராம்ஜி அம்பேத்கர் ஸ்கூலுக்கு வெளியில ஒரு சாக்க விரிச்சுதான் உட்காந்து படிப்பாரு. அவரோட அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, மகனே படி, அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு தண்ணி தவிச்சுச்சுன்னா நம்மளே கொண்டு போயிடுவோம், இல்லாட்டி நம்ம பக்கத்துல இருக்கிற இடத்துல எடுத்து குடிச்சுக்கலாம். ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்பேத்கர் படிக்கிறப்ப மேல் ஜாதிக்காரங்க இப்படி மேல இருந்து தண்ணிய ஊத்துவாங்க. அப்ப கீழ் ஜாதிக்காரங்க இப்படி கைய வச்சு கீழே இருந்துதான் குடிக்கணும். இதுதான் அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேவலமான ஜாதி வெறி பிடிச்ச ரூல்ஸ். ஒரு நாள் அந்த ஸ்கூலோட பியூன் வரல அப்படின்னா பீம் ராம்ஜி அம்பேத்கர்ல இருந்து பல மாணவர்கள் தாகத்தோட இருந்தே ஆகணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பீம் ராம்ஜியோட அப்பா ராம்ஜி கஷ்டப்பட்டு படி மகனே, அப்பதான் உன்னால உயர முடியும், நம்மளுடைய கீழ் ஜாதி மக்களை உன்னால உயர்த்த முடியும், ஜாதியவே அழிக்க முடியும் அப்படின்னு அவரோட அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அமெரிக்கால முதுகலை பட்டம் வாங்கினருக்கு பின்னாடி லண்டனுக்கு போய் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்கல்ல முதுகலை பட்டம் PhD வாங்கியிருக்காரு. 2 வெவ்வேறு நாடுகளில் PhD பட்டம் வாங்கின ஒரு மிகச் சிறந்த தலைவர் நம்முடைய சட்டமேதை பீம் ராம்ஜி அம்பேத்கர். பீம் ராம்ஜி அம்பேத்கர் அமெரிக்கால PhD பட்டம், லண்டன்ல PhD பட்டம் வாங்கியிருந்தாலும், அதாவது 2 PhD பட்டம் வாங்கி இருந்தாலும், அவர் இந்தியாவுக்கு வந்தப்ப அவருடைய ஜாதியோட பெயரால அவர் மறுபடியும் தீண்டாமைக்கு உட்படுறாரு. அவருக்கு சொல்ற ப்ராப்பரான வீடு கிடைக்கல, பல கொடுமைகள் இந்தியால நடந்துச்சு. காந்தி கிட்ட பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்கினாரு. அது மட்டும் இல்லைங்க, எங்களுடைய மக்களுக்கு, அதாவது எங்களுடைய ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு தனி வாக்குரிமை வேண்டும் அப்படின்னு அந்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காருங்க பீம் ராம்ஜி அம்பேத்கர். 1927 நீர் அருந்தும் உரிமைக்காக போராடினாருங்க. நீர் என்பது தனி சொத்து கிடையாது, அனைவருக்கும் சொந்தம் அப்படின்னு. நீர் எல்லாரும் குடிக்கக்கூடிய ஒண்ணு. அது மேல் ஜாதிக்காரங்களுக்கானது இல்ல, கீழ் ஜாதிக்காரங்களுக்கானது இல்ல, அது இயற்கை அப்படின்னு போராடி அந்த சட்டத்தையும் கொண்டு வந்தாரு நம்முடைய பீம் ராம்ஜி அம்பேத்கர். 3ஆம் வட்டமேசை மாநாட்டுல கலந்து கொண்டு எங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி வாக்குரிமை வேண்டும் அப்படின்னு போராடி தனி வாக்குரிமையும் வாங்கி தந்தார் சட்டமேதை பீம் ராம்ஜி அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பதவியேற்றார் பீம் ராம்ஜி அம்பேத்கர். 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கழித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிச்சதற்கு பின்னாடி சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஜாதி மதம் ஏழை பணக்காரன் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்திய அடிப்படை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய பீம் ராம்ஜி அம்பேத்கர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல வேலைகள்ல பல துறைகள்ல ஒரு குறிப்பிட்ட ஒதுக்கீடு வாங்கி தந்திருக்காரு சட்டத்தின் மூலமா. அவர் தன்னோட ஜாதிக்கு மட்டும்தே போராடினாரா, அவர் ஜாதியை ஒழிக்க மட்டும்தே போராடினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கும் அவர் பல விஷயங்கள்ல போராடி இருக்காரு. பெண்கள் உதவித்தொகை வழங்குறதுக்கு பல விஷயங்களுக்கு போராடி இருக்காரு. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு பல சமத்துவ விஷயங்களிலும் போராடி இருக்காரு சட்டமேதை பீம் ராம்ஜி அம்பேத்கர். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அப்படிப்பட்ட மனிதரான சட்டமேதை பீம் ராம்ஜி அம்பேத்கருடைய பிறந்த நாள். என்னுடைய சார்பாக அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அடுத்து எந்த தலைவரை பத்தி பேசலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பை பை.